வெல்கம் வெல்கம் வியூவர்ஸ். வெல்கம் பேக் டு ஈஸ்வரி கார்த்திக் சேனல். இன்றைக்கி நம்ம பெடகாகி ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸில் கொஷினை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க இந்த கொஷின். ஸோ அது என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட், வாட் இஸ் டீம்? டீமுங்கிற வேர்டுக்குள்ள எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. டி ஃபார் டுகெதர். டுகெதர்னால் நம்ம குரூப்பாக இருக்கிறது தான் டுகெதர். தென் இ ஃபார் எவ்ரி ஒன். So E for everyone, and A for achieves and M for more. ஸோ நம்ம டீமாக வந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து அதுக்காக தான் வந்து டீமுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டுகெதர் எவ்ரி ஒன் அச்சீவ்ஸ் மோர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் டெஃபினிஷன். ஸோ டீம் டீச்சிங்னா என்னென்னா ஆல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தட் இன்க்ளூட் 2 or more faculties in some level of collaborations in the planning and delivery of the course material to the class. ஸோ நார்மலாக வந்து நார்மல் டீச்சிங்கில் வந்து ஒரு ஃபேக்கல்ட்டி வந்து டீச் பண்ணுவாங்க. டீம் டீச்சிங்னா ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. 2 or more faculties இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து டீம் டீச்சிங். நார்மல் டீச்சிங்னா ஒருத்தர் டீச் பண்ணுவாங்க. டீம் டீச்சிங்னா 2 or more faculties வந்து டீச் பண்ணுவாங்க. ஸோ இந்த டீம் டீச்சிங்கிறது வந்து எதில் இருக்கும் மோஸ்ட்லினா அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஃப்ரம் ஸ்கூல் லெவல் டு காலேஜ் லெவல். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன க்ரியேட் பண்ணும் இந்த டீம் டீச்சிங்னா டைனமிக் அண்ட் இன்டராக்டிவ் லேர்னிங் என்விரான்மெண்ட் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. டைனமிக்னால் வந்து ஒரு 2-3 டீச்சர்ஸ் இருக்கிறப்ப வந்து நம்மளுக்கு ஒரு போரிங்காக இருக்காது, டைனமிக்காக இருக்கும். ஒரே மாதிரி இல்லாமல் வேறு டீச்சர்ஸ் பேசுகிறப்ப அது நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதே மாதிரி இன்டராக்டிவாகவும் இருக்கும். இப்போ ஆர்டினரி கிளாஸுங்கிறது வந்து நம்மளுக்கு ஒன்லி 1 ஃபேக்கல்ட்டி தான் இருப்பாங்க. ஸோ டீம் டீச்சிங்கிறப்ப மோர் தென் 1 ஃபேக்கல்ட்டி. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பட் டீம் டீச்சிங்கை வந்து ஸ்பெஷலாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா மோர் தென் 2 ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கனால. ஸோ இந்த டீம் டீச்சிங்கில் நெக்ஸ்ட் டாபிக் வந்து நெக்ஸ்ட் டாபிக் இஸ் டைப்ஸ் ஆஃப் டீம் டீச்சிங். ஸோ டீம் டீச்சிங்கில் என்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இதில் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்டராக்டிவ் டீம் டீச்சிங், அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ரொட்டேஷனல் டீம் டீச்சிங், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் அப்சர்வர் டீம் டீச்சிங். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் டீம் டீச்சிங் இருக்குது. இன்டராக்டிவ் டீம் டீச்சிங், ரொட்டேஷனல் டீம் டீச்சிங், அண்ட் அப்சர்வர் டீம் டீச்சிங். இன்டராக்டிவ் டீம் டீச்சிங்னா என்னென்னா 2 ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் வந்து கிளாஸில் சைமல்டேனியஸாக இருப்பாங்க. அதாவது இன்டராக்டிவ்னாலே எப்போ இன்டராக்ட் பண்ணுவோம், 2 பேர் இருந்தால் இன்டராக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ இன்டராக்டிவ் டீம் டீச்சிங்னா 2 ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் ப்ரெசென்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி கிளாஸ் சைமல்டேனியஸ்லி. அடுத்தது ரொட்டேஷனல் டீம் டீச்சிங். ஸோ ரொட்டேஷன்னாலே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ரொட்டேட் ஆகிட்டே இருப்பாங்க கிளாஸில். ஸோ அந்த ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் டேக் கிளாஸஸ் இன் ரொட்டேஷன். ஸோ ரொட்டேஷனில் கிளாஸ் நடக்கிறதுக்கு பேர் தான் வந்து ரொட்டேஷனல் டீம் டீச்சிங். இது வந்து அந்த சப்ஜெக்டை பொறுத்து இந்த ரொட்டேஷனல் டீம் டீச்சிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ மேக்ஸ்னால் எடுத்தால் வந்து ஒரு பர்டிகுலர் கான்செப்ட்னு எடுத்தால் அது ஒருத்தர் தான் பண்ண முடியும். ஆனால் மற்ற சப்ஜெக்ட் வந்து மாற்றி வந்து டிஃப்ரெண்ட் கான்செப்டை பண்ணலாம். ஸோ அந்த சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட்டுங்கிறத பொறுத்து நம்ம இந்த ரொட்டேஷனல் டீம் டீச்சிங் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அப்சர்வர் டீம் டீச்சிங். இப்போ அப்சர்வர் டீம் டீச்சிங்கில் பார்த்தோன்னா ஆல் பார்ட்டிசிபென்ட் ஃபேக்கல்ட்டிஸ் ஆர் ப்ரெசன்ட் ஃபார் ஆல் தி கிளாஸஸ் பட் ஒன்லி 1 டீச்சிங் அட் த டைம். ஸோ இப்போ வந்து ஒரு 5 ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க. 5 ஃபேக்கல்ட்டிஸும் அந்த கிளாஸில் இருப்பாங்க. ஆனால் ஒருத்தர் டீச் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து அப்சர்வர் டீம் டீச்சிங். ரெஸ்ட் ஆஃப் தி ஃபேக்கல்ட்டிஸ் வந்து அங்கேயே தான் இருப்பாங்க. ஆனால் ஒருத்தர் டீச் பண்ணுவாங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் டீம் டீச்சிங்னு பார்த்தோன்னா 3 டைப்ஸ் இருக்குது. இன்டராக்டிவ், ரொட்டேஷனல் அண்ட் அப்சர்வர் டீம் டீச்சிங். இன்டராக்டிவ்ங்கிறப்ப 2 ஃபேக்கல்ட்டிஸ் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் சைமல்டேனியஸாக வந்து கிளாஸ் எடுப்பாங்க. ரொட்டேஷனல் டீம் டீச்சிங்னா வந்து மாறி ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டிஸாக கிளாஸ் எடுப்பாங்க. இது வந்து சப்ஜெக்டை பொறுத்து அந்த ஃபேக்கல்ட்டிஸ் சேஞ்ச் பண்ணுறதோ இல்லை அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுங்கிறது அதில் உள்ள சப்ஜெக்டை பொறுத்து இருக்குது. அடுத்தது அப்சர்வர் டீம் டீச்சிங்னா எத்தனை ஃபேக்கல்ட்டிஸ்னாலும் அந்த கிளாஸ்லேயே இருப்பாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் டீச் பண்ணுவாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஃபேக்கல்ட்டி ஃப்ரம் டீம் டீச்சிங்.
இப்போ டீம் டீச்சிங்னால ஃபேக்கல்ட்டிஸ்க்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களோட டீச்சிங் ஸ்கில்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ ஒரு ஃபேக்கல்ட்டி டீச் பண்ணிகிட்டு இருக்கப்ப இன்னொரு ஃபேக்கல்ட்டி அதை லிசன் பண்ணுவாங்க. அந்த ஒரு ஃபேக்கல்ட்டிலேருந்து இன்னொரு ஃபேக்கல்ட்டிக்கு வந்து டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் வந்து லேர்ன் பண்ணிப்பாங்க, ஸ்கில்ஸ் அக்வயர் பண்ணிப்பாங்க. அவங்க இந்த கான்செப்டை இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, அதை அந்த ஸ்கில்லை வந்து அவங்க கற்றுப்பாங்க. ஸோ அவங்களோட டீச்சிங் ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். தென் அவாய்ட் லோன்லி ரெப்பிட்டேட்டிவ் ஃப்ராக்மெண்டட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சோலோ டீச்சிங். இப்போ ஒருத்தர் மட்டுமே வந்து டீச் பண்ணுறது வந்து ஒரு மாதிரி லோன்லியாக இருக்கும். இதே 2-3 ஃபேக்கல்ட்டி இருக்கிறப்ப அவங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. தனியாக ஒருத்தர் மட்டும் டீச் பண்ணுறதுக்கு 2-3 ஃபேக்கல்ட்டி டீச் பண்ணுறப்ப அவங்க லோன்லினஸ் இல்லாமல் இருப்பாங்க. தென் ஹேவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் க்ரியேட்டிவ் அசைன்மெண்ட்ஸ். இப்போ அசைன்மெண்ட்ஸ் வந்து 2-3 ஃபேக்கல்ட்டி இருக்கிறப்ப ஒவ்வொருத்தரோட தாட்ஸு வந்து அதில் இன்வால்வ் ஆகிறப்ப ஒரு அசைன்மெண்ட்டுங்கிறது ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கும். ஒருத்தர் மட்டுமே இன்வால்வ் ஆகிறத விட 2-3 பேர் இன்வால்வ் ஆகிறப்ப அது ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கும். தென் டெவலப் கிளியரர் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிசிப்ளின்ஸை பொறுத்து வந்து அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து டெவலப் பண்ணுவாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பில்ட் பிரிட்ஜஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அக்ராஸ் டிசிப்ளின்ஸ். ஒவ்வொரு டிசிப்ளின்ஸ்லேயும் என்னென்ன பிரிட்ஜஸ் இருக்குது, எப்படி அதை வந்து பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் வந்து கற்றுப்பாங்க. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பெனிஃபிட்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் டீம் டீச்சிங். டீம் டீச்சிங்னால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது ஃபேக்கல்ட்டிக்கு, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. மேக் கிளாஸஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் சேலஞ்சிங் பிகாஸ் ஆஃப் த நாவல்ட்டி. ஸோ நிறைய பேர் எடுக்கிறப்ப நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சேலஞ்சிங்காகவும் இருக்கும். இப்போ ஒருத்தர் எடுக்கிறத விட 2-3 பேர் எடுக்கிறப்ப நிறையா ஐடியாஸ் கிடைக்கும், நிறையா மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் அவங்க பார்ப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எல்லா டீச்சர்ஸ்க்குமே வந்து எல்லா ஃபேக்கல்ட்டியும் ஒரே மாதிரி டீச் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டீச்சிங் ஸ்கில்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். தென் செகண்ட் ஒன் இஸ் இம்ப்ரூவ் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் அவுட்கம்ஸ், இன்டர்பர்சனல் ஸ்கில், கம்யூனிகேஷன் ஸ்கில், அனலைசிஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட். இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் அவுட்கம் வந்து லேர்னிங் அவுட்கம் வந்து இம்ப்ரூவ் ஆகும், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் கிடைக்கும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கிடைக்கும். இப்போ எப்படி அனலைஸ் பண்ணுறது, ஜட்ஜ் பண்ணுறது, இந்த எல்லா ஸ்கில்ஸுமே வந்து டீம் டீச்சிங்னால இம்ப்ரூவ் ஆகும். தென் தேர்ட் ஒன் இஸ் டீம் டீச்சிங் அலோவ் ஸ்டூடெண்ட்ஸ் டு இன்வால்வ் ஹை லெவல் இன்டெலெக்சுவல் டெலிட் ஃப்ரம் ஃபேக்கல்ட்டிஸ். ஸோ ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டிஸ்லேருந்து அவங்க ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கிற அந்த இன்டெலெக்சுவல் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறையா கிடைக்கும் டீம் டீச்சிங்னால. தென் ஃபோர்த் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் த ஆப்பர்ச்சுனிட்டி டு சி டிஃப்ரெண்ட் டீச்சிங் ஸ்கில்ஸ் அண்ட் லேர்னிங் டெக்னிக்ஸ். அதான் ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டிக்கும் ஒவ்வொரு விதமான டீச்சிங் ஸ்கில்ஸ் இருக்கும், டெக்னிக் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டீச்சிங் ஸ்கில்ஸும் லேர்னிங் டெக்னிக்கும் வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். தென் ஃபிஃப்த் ஒன் இஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் another teacher in the class reduces disciplinary problem. ஸோ 2-3 டீச்சர்ஸ் இருக்கிறப்ப ஒருத்தர் இருந்தால் வந்து கிளாஸ் கண்ட்ரோலுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 2-3 பேர் ஃபேக்கல்ட்டி இருக்கிறப்ப கிளாஸும் ரொம்ப டிசிப்ளினாக இருக்கும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கிளாஸ் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி பெனிஃபிட்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் டீம் டீச்சிங். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இந்த டீம் டீச்சிங்னால என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, what are the disadvantages? Some teachers are rigid personality type or may carry to a single method of teaching. இப்போ சில டீச்சர்ஸ் வந்து ஒரு டெக்னிக்ஸ்னால் யூஸ் பண்ணாமல் நார்மல் சிம்பிள் டீச்சிங்கு போர் அடிக்கிற மாதிரி நடத்துகிறப்ப வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் செகண்ட் ஒன் இஸ் some simply dislike the other teachers on the team. அந்த டீம்லேயே வந்து இப்போ ஒரு 4-5 ஃபேக்கல்ட்டி இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ளார ஒரு கோஆப்ரேஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒருத்தர் டீச்சிங் முடித்தோன்னா அந்த லிங்க்லேருந்து தான் இன்னொருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒருத்தவங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இன்னொருத்தவங்க அதை கண்டினியூட்டி இல்லைன்னா வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். Then third one is allocation of course materials to different faculties may sometimes inconvenient. இப்போ பர்டிகுலர் கோர்ஸ் மெட்டீரியல் அலோகேட் பண்ணுறப்ப அந்த பர்டிகுலர் டீச்சிங் அந்த அவங்களுக்கு டீச் பண்ண கொடுத்த மெட்டீரியல் வந்து அவங்களுக்கு இன்கன்வீனியண்ட்டாக இருந்தால் அதே மாதிரி அந்த டீச்சிங் இதுவும் புரியாது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. Fourth one is since 2 or more faculty present in the class, expenses are more. ஸோ 2-3 ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு பண்ணுற மாதிரி இருக்கும் இன்ஸ்டியூஷன். ஸோ அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், எக்ஸ்பென்சஸாக இருக்கும்.
தென் ஃபிஃப்த் ஒன் இஸ் டீம் டோன்ட் ஹாவ் adequate காமன் பிளானிங் டைம். ஒரு பிளானிங் டைம் வந்து காமனாக இருக்காது, அதுவுமே வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இப்போ டீம் டீச்சிங்கிறது இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். இது வந்து லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருந்ததுனால உங்களுக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை ரீட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் கண்டினியூஸாக அடுத்தடுத்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கோ அந்த வீடியோஸ் எல்லாம் நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.